ஒரு டீ குடிக்கிற கேப்ல கோல்ட் ரேட் பாத்தீங்கன்னா ராக்கெட் வேகத்துல எகிரிட்டு தான் இருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா 1 பவுண்ட் தங்கத்தோட ரேட்டு 10,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சு. மிடில் கிளாஸ் மக்கள் எப்படி தங்கம் வாங்குவாங்க? ரொம்பவே கஷ்டம். லாஸ்ட் 1 இயர்ல தங்கத்தோட விலை 70%ங்க கண்ணா பின்னாலும் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. கோல்ட் ரேட் அதிகமாகிறதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா தங்கத்துல முதலீடு பண்றது, இன்க்ரீஸ் இன் டாக்ஸ்னு நிறைய ரீசன் இருக்கு. சாமானிய மக்கள்லாம் 1 பவுன் எடுக்கணும்னு காசை சேர்த்து வச்சுட்டு நகை கடைக்கு போவாங்க. இப்படி மின்னல் வேகத்துல ஏறிட்டே போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஜென்ரலா ஒரு 10 பவுன் நகை போட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா 15 லட்சம் நகைக்கே செலவாயிடும். தலை சுத்தம். இந்த ஜனவரி மாசம் மட்டும் 25% அதிகமா இருக்கு. ஆனா நகைக்கடையில மக்கள் கூட்டம் எந்த வித மாற்றமும் இல்லாம அப்படியே தான் இருக்கு. பிகாஸ் ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஃபங்க்ஷன் ஒண்ணு இருக்கும். இனியும் ஜாஸ்தியானா என்ன பண்றது, இந்த ரேட்ல இருக்கும் பொழுதே வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா இது ரொம்பவே சீரியஸான விஷயம். இப்படியே ஏறிட்டே போச்சுன்னா நாமளும் மலையை கொடைஞ்சு தங்க சுரங்கம் இருக்குதா அப்படின்னு தேடி போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். இல்லை அப்படின்னா ஃபியூச்சர்ல மியூசியம்ல தங்கத்தை வச்சுடுவாங்க. அதை பார்த்துட்டு இதுதான்ப்பா கோல்டு, அப்ப எப்படி இருந்திருக்குதுப்பா அப்படின்னு ஆச்சரியமா